ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள்லேயும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்களா? என்னடா நான் எந்த விஷயம் செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 39 அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக அந்த இடத்துக்குள்ளே யோசேப்பு அடிமையாக போன அந்த இடத்துக்குள்ளே தான், அந்த இடத்துல அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாரு. அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தது நிமித்தம்தான். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாற முடியும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ இந்த நாட்களில் யோசேப்பு அந்த நாட்களில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே தான் அங்கே போகிறாரு. ஆனால் அதே தேசத்தில் அவர் அதிகாரியாக உயர்த்தப்படுறார். இன்னைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல, நான் ஒரு அடிமையை போல் இருக்கிறேனே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில் போராடி கொண்டு இருக்கேனே, என்னுடைய ஆஃபீஸில் இப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம், திகைத்து நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவருக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒவ்வொரு நாளும் வளர வளர கண்டிப்பாக கர்த்தர் நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சக்ஸஸை கொடுப்பாரு. அப்போ இந்த நாட்களில் கூட நம்ம முடிவெடுப்போமா, தீர்மானம் எடுப்போமா? ஏசப்பா, நான் உங்களோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பேன், இன்னும் நெருங்கி வளருவேன், இன்னும் உங்களோடு இருக்கிற ஐக்கியத்துக்குள்ளே இன்னும் வளருவேன்னு சொல்லி. ஆமீன். ஸ்தோத்திரம்.